ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்கனவே அந்த தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கான ஒரு கவுன்சில் கூட்டம் வந்து கூடியிருக்கு. நிர்மலா சீதாராமன் வந்து அதில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த 12% அதே மாதிரி 28% 2 ஸ்லாபையும் தூக்கிட்டு 5ம் 18ம் வச்சுக்க போகிறாங்க. அந்த லக்ஸுரியான பொருட்களுக்கு 40 அப்படியே கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி தான் இப்போ வரையும் தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். எதை வந்து 18க்கு மாற்றலாம், எதை 5க்கு மாற்றலாம், இப்படியான பேச்சு போயிட்டு இருக்கான். இது மாற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஏசி, ஃப்ரிட்ஜு ஆரம்பித்து துணி விலை வரையும் குறையலாம் அப்படிங்கிறது. ஏன்னா 2 ஸ்லாப் வெளியே போகுதுல்ல, அதனால வந்து குறையலாம் அப்படிங்கிற டாக்கும் இருக்கு. 90% பொருட்களுடைய விலையை குறையும்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகுது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிஞ்சதுக்கு பிறகுதான் எந்தெந்த விலையெல்லாம் குறைய போது நமக்கு வந்து தெரியும். அதுக்கு பிறகுதான் தீபாவளி பர்ச்சேஸ் வந்து ஆரம்பிக்கணும். கிளிசரனுக்கு எவ்வளோன்னு தெரியல ஜிஎஸ்டி செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய மாநில வருவாயில் 50% ஜிஎஸ்டில தான் வருது. இப்போ இது வந்து சீரமைக்கிறதுனால மாநில அந்த வருவாய்ங்கிறது பற்றாக்குறை ஏற்படலாம். அதனால எல்லா மாநிலங்களையும் அலசி ஆராய்ஞ்சு இது வந்து முடிவெடுக்கணும்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு.